ஹாய் மக்களே, குட் மார்னிங். இந்த மலையிலையும் நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? முருகன் பாட்டை போட்டுட்டு. ஆமாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதான் திருத்தணி முருகனை பார்க்கலாம் நானும் கிளம்பிட்டேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி முருகனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்படியே தேங்காய் பழம் பூலாம் வாங்கின்னு சாமி பார்க்க போகலான்னு பார்த்தா மழை சுத்தமாக விடலை. அங்கே சென்னையில் ஸ்டார்ட் ஆன மழை அங்கே திருத்தணி வரைக்கும் பயங்கரமாக மழை பெஞ்சுனே தான் இருந்தது. அந்த முருகன் ரொம்ப என்னைய சோதித்து தான் அவரை பார்க்க வச்சார். படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே படியேற சொல்ல பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை படி அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 325 படின்னு சொன்னாங்க. யூடியூப்பில் தான் சொன்னாங்க. எனக்கு நான் சரியாக தெரியல, நானும் கவுண்ட்லாம் பண்ணலை. அப்படியே நானும் பொறுமையாக படியேறி அப்படியே மேலே ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். ரொம்பவுமே அழகாகவும் அந்த முருகனோட வைப்பு ஃபுல்லாகவும் எனக்கு கிடச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வழியாக அப்படியே மேலே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன அப்புறம் மேலே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோன்னா வேறு லெவல் வியூவாக இருந்தது. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக மேலே வந்ததும் நேராக சாமியை பார்க்க போயாச்சு. மழைனால கும்பல் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் தான் லைனில் போயிட்டு அங்கே சாமி முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நின்று சூப்பராக சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. சாமி வெளியே பார்த்துட்டு வந்ததும் சாமி என்னையை பார்க்க வெளியே வந்துட்டார். அப்புறம் என்ன, நமக்கு பிரசாதம் தான். நேராக பிரசாதம் கவுண்டருக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு மக்களே. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன். ஹாய் மக்களே, ஃபைனலாக நம்ம திருத்தணி கோயிலுக்கு வந்துட்டோம். இவ்வளோ மலையிலையும் தாண்டி கோயிலுக்கு வந்து சாமியும் பார்த்தாச்சு, சூப்பராக சாமி பார்த்தாச்சு. அவ்வளோதான், இங்கே வந்து கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான்.